Hello friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல chicken 65 நல்ல கிறிஸ்பியா ஹோட்டல் ஸ்டைல்ல எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. chicken 65 செய்யிறதுக்கு 1/4 கிலோ chicken நான் எடுத்துர்க்கேங்க. chicken கடையில வாங்கும்போது boneless chicken சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி வாங்கிக்கங்க. ரொம்பவும் பெருசா இல்லாம ரொம்பவும் குட்டியா இல்லாம மீடியம் சைஸ்ல தான் நம்ம chicken வாங்கணும். chicken கடையில இருந்து வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் ஒரு பாத்திரத்துல போட்டு 1 ஸ்பூன் மஞ்சள் தூள் அதுக்கப்புறம் அந்த கறி முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கங்க. ஒரு 2-3 டைம் வாஷ் பண்ணி எடுத்துக்கங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக இஞ்சி பூண்டு விழுதை நம்ம சிக்கனில் சேர்த்துக்கலாம். அடுத்து நான் காஷ்மீர் மிளகாய் தூள் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேங்க. காஷ்மீர் மிளகாய் தூள் சேர்க்கும்போது கலரும் கொடுக்கும் காரமும் கொடுக்குங்க. அடுத்து 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு எதுக்குன்னா கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்க்கும் போது நம்மளோட சிக்கன் வந்து கிறிஸ்பியாக இருக்குங்க. சாப்பிடும்போது நல்லா மொறுன்னு இருக்கும் சிக்கன் 65. அதுக்காக தான் நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கிறோம். அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாங்க. தயிர் எதுக்கு நம்ம சேர்க்குறோன்னா சிக்கன் 65 சாப்பிடும்போது நம்மளுக்கு நல்லா சாஃப்ட் அண்ட் ஜூஸியாக இருக்குங்க. அதுக்காக தான் நம்ம தயிர் சேர்க்குறோம். அடுத்து ஒரு முட்டையை உடைச்சு அதோடைய ஒயிட் அண்ட் எல்லோவை ஒரு பவுலில் நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த ஒயிட் அண்ட் எல்லோவை பீட் பண்ண போகிறேங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்க போகிறேன். மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் நம்ம சிக்கனில் சேர்த்துக்கலாம். இந்த மிக்ஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நல்லா நுர வரணுங்க. அந்தளவுக்கு நல்லா அடித்து மிக்ஸ் பண்ணணும். இந்த மாதிரி முட்டையை நல்லா அடிச்சுட்டு ஏன் நம்ம சிக்கன் 65 மசாலா கூட சேர்க்கணுன்னா நம்ம சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா பொரிக்கும் போது மசாலா வந்து சட்டையோடு ஒட்டிக்கும். சரியாக அவங்களுக்கு வந்து வராது. மசாலா வந்து ஒட்டி வராது சிக்கன் கூட. அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம முட்டையை வந்து சேர்த்தோன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வருங்க. நம்ம எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் பொரிக்கும் போது இந்த முட்டையை நம்ம சேர்த்து நம்ம ஊற வச்சு பொரிக்கும் போது நம்மளுக்கு அந்த சட்டியில் வந்து ஒட்டாமல் நல்லா அழகாக பால் மாதிரி நல்லா பொரிஞ்சு வரும். சாப்பிடும்போதும் பஞ்சு மாதிரி நல்லா சாஃப்டாக சிக்கன் 65 இருக்குங்க. அதுக்காக தான் நம்ம முட்டையை வந்து சிக்கன் 65 மசாலா கூட சேர்த்துறோம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. சிக்கன் கூட நல்லா உப்பு காரம்லாம் நல்லா ஆட் ஆகும். இந்த கலந்து விடும்போது தான் சிக்கன் கூட இந்த மசாலா எல்லாமே நம்ம சேர்த்துருக்கோம். இதை நம்ம கலந்து விடும்போது பார்த்திங்கன்னா நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி வரும். நம்மளுக்கு வந்து அந்த கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா ஜூஸியாக தண்ணியாக இல்லாமல் கெட்டியாக இருக்கணுங்க. அப்போ தான் நம்ம பொரிக்கும் போது நம்மளுக்கு நல்லா பொரிஞ்சு சட்டியில் ஒட்டாமல் அழகாக பொரிச்சு எடுக்கலாங்க. சில பேர் மைதாலாம் சேர்ப்பாங்க கெட்டியாக நல்லா பொரிஞ்சு வரணும் அப்படிங்கிறதுக்காக. நம்ம கார்ன்ஃப்ளவர் சேர்த்துனாவே போதுங்க. மைதாலாம் நமக்கு சேர்த்தணும்னு அவசியம் இல்லை. மைதா உடம்புக்கு ரொம்ப கெடுதல். இப்போ நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா மைதா சேர்க்காமல் செஞ்சு கொடுங்க. கார்ன்ஃப்ளவர் மாவும் பார்த்திங்கன்னா கம்மியாக தான் சேர்க்கணும், அதிகமாக சேர்த்துக்கக்கூடாது. நம்ம செய்கிற சிக்கன் 65 நல்லா ஹோட்டல் ஸ்டைலில் டேஸ்ட்டாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஆட் பண்ண மசாலாவை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் நல்லா ஊற விடணுங்க. மினிமம் அரை மணி நேரமாவது ஊற விடணும். இல்லைன்னா மேக்ஸிமம் நீங்கள் எவ்வளோ நேரம் ஊற விட்டாலும் சிக்கன் வந்து எந்த அளவுக்கு ஊற விடுறீங்களோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஊற வைக்காமல் செய்யும் போது சிக்கனில் நம்ம டேஸ்ட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம சேர்த்துருக்க மசாலா வந்து சிக்கனுக்குள்ளே நல்லா ஏறணும். அப்போ தான் பொரிக்கும் போது நல்லா டேஸ்ட் கிடைக்குங்க. அடுத்து 1 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கிறேங்க. 1 ஸ்பூன் மல்லித்தூள் எதுக்குன்னா டேஸ்ட்டுக்காக தான் சேர்த்துக்கிறேன். முன்னாடியே சேர்த்துருக்கலாம், நான் வந்து மறந்துட்டேன். அதனால் நான் வந்து கலந்து விட்டதுக்கப்புறம் சேர்த்துக்கிறேன். நம்ம எப்போ சேர்த்தாலுமே ஊற வைக்கிறது நம்ம ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் ஊற வைக்கும் போது அந்த டேஸ்ட் வந்து சிக்கன் 65 நல்லா நம்மளுக்கு கிடைக்கும். அதனால் நீங்கள் வந்து இடையில கூட நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம், பிரச்சனை இல்லை. சிக்கனை மசாலா கூட நல்லா பரட்டி வச்சாச்சுங்க. சிக்கன் 65ஓட மெயின் பார்ட் என்னென்னா மசாலா கூட சிக்கன் நல்லா ஊறணுங்க. அப்போ தான் நம்மளுக்கு அந்த டேஸ்ட் கிடைக்கும். அதனால் நம்ம இப்போ ஊற வைக்க போகிறோம். இந்த ஊற வைக்கும்போது பார்த்தீங்கன்னா நான் இந்த பவுல் மேலே ஈர துணி எடுத்து ஒரு வெள்ளை காட்டன் துணியை நல்லா நனைச்சிட்டு ஈர துணியை ஆக்கிக்கிட்டேங்க. அந்த ஈர துணியை இந்த பவுல் மேலே போட்டு நல்லா காற்று போகாமல் நல்லா மூடி வச்சுட்டேங்க. இந்த சிக்கன் 65 மசாலாவை நான் 1 மணி நேரத்துக்கு ஊற விட போகிறேன். இப்போ இந்த துணியை எடுத்து பார்க்கலாங்க. 1 மணி நேரத்துக்கு அப்புறம் சிக்கன் வந்து நம்ம மசாலா கூட நல்லா ஊறி பொரிக்கிற பதத்துக்கு வந்திருக்கும். இப்போ பாருங்கள் சிக்கன் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குதுங்க. நல்லா சிக்கன் வந்து மசாலா கூட ஊறி சூப்பராக வந்திருக்குது. இதுக்கப்புறம் நம்ம இந்த சிக்கன் வந்து பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். சிக்கன் பொரிக்கிறதுக்கு அளவாக நான் கடாயில் எண்ணெயை சேர்த்துருக்கேங்க. எண்ணெய் நல்லா காயணுங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் தான் சிக்கன் போடணும். கொஞ்சமாக காஞ்ச எண்ணெயில் வந்து நீங்கள் சிக்கன் போடும்போது என்ன ஆகும்னா நிறையா எண்ணெயை வந்து சிக்கன் 65 உரிய ஆரம்பிச்சிடும். அதனால் நீங்கள் என்ன பண்ணணுன்னா நல்லா காஞ்சதுக்கப்புறம் மொறுன்னு நீங்கள் பொரித்து எடுக்கணுன்னா ஒரு மினிமம் 1/4 மணி நேரம் நல்லா எண்ணெயை வந்து காய விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சிக்கன் போடுங்க. நல்லா பொரிஞ்சு வரும். சிக்கன் போடும்போது பார்த்தீங்கன்னா தனித்தனியாக போடுங்க. அப்போ தான் நல்லா சீக்கிரமாக பொரியும். அதுவும் இல்லாமல் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வரும், அடி பிடிக்காமையும் இருக்குங்க.
சிக்கன் பொரிக்கிறதுக்கு பொறுமை ரொம்ப அவசியங்க. நம்ம அவசரமாக போட்டு நம்ம பொரிச்சு எடுக்கணும்னு நினைக்கக்கூடாது. சிக்கன் நல்லா வேகணும். நம்ம அடுப்பை வந்து ஓரளவுக்கு மீடியமில் வச்சுட்டு சிக்கன் நல்லா பொரியணுங்க. எண்ணெய் பார்த்திங்களா மேலே வந்து அந்த பபிள்ஸ் மாதிரி ஒயிட் கலரில் நம்மளுக்கு வந்துட்டு இருக்குங்களா, அதை வந்து நல்லா பொரிஞ்சு அடங்கும். நம்மளுக்கு வந்து பொரியறது அந்த எண்ணெய் பொரியறதே இருக்காது. நல்லா எண்ணெய் வந்து சிக்கன் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் அந்த எண்ணெய் பொரியறது அடங்கும். அப்போ தான் வந்து சிக்கன் வெந்துருச்சுனே அர்த்தங்க. நம்ம வந்து இடையே என்ன பண்ணணும்னா, சிக்கன் பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு சைடு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம திருப்பி போடணும். அப்போ அடுத்த சைடு பொரியும். அதுக்கப்புறம் திருப்பி போடணுங்க. இந்த மாதிரி திருப்பி போடும்போது பார்த்தீங்கன்னா 2 பக்கமும் நல்லா பொரியுங்க. சிக்கன் பொரியறதுக்கு டைம் பார்த்தீங்கன்னா மினிமம் 10 மினிட்ஸாவது ஆகுங்க. 10 மினிட்ஸ் வந்து பொறுமையாக பொரிச்சிடுங்க. இப்போ சிக்கன் பார்த்தீங்கன்னா நல்லா பொரிஞ்சிருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து எடுத்துக்கணும். இதுக்கு மேலே நம்ம ஓவர் குக்காக விட்டோன்னா, ஓவர் குக் ஆகும்போது சிக்கன் வந்து ரப்பர் மாதிரி மாறிடுங்க. சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. அதனால் 10 மினிட்ஸ் டைமில் வந்து நல்லா திருப்பி போட்டு பொரித்து எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து தட்டுக்கு மாற்றிக்கலாம். நீங்கள் தட்டுக்கு சிக்கனை மாற்றும் போது ஒரு டிஷ்யூ பேப்பர் உள்ளே வச்சு நீங்கள் அந்த சிக்கன் எடுத்துக்கோங்க. டிஷ்யூ பேப்பர் நீங்கள் உள்ளே வச்சு எடுக்கும்போது என்ன ஆகும்னா, அந்த சிக்கனில் இருக்க எண்ணெய் எல்லாமே இந்த டிஷ்யூ பேப்பர் உறிஞ்சு எடுத்துருங்க. இப்போ நீங்கள் எங்கள் வீட்டில் டிஷ்யூ பேப்பர் இல்லை அப்படிங்கிறவங்க நார்மலாக ஒயிட் பேப்பர் இருக்கும் இல்லைங்களா, அதை நம்ம பிளேட்லேயோ இல்லை ஒரு பவுல்லையோ மேலே போட்டுட்டு அதுக்கு உள்ளே வந்து நீங்கள் சிக்கனை வந்து பொரிச்ச சிக்கனை போட்டுருங்க. அப்போ வந்து அந்த சிக்கனில் இருக்கிற எண்ணெய் எல்லாம் அந்த பேப்பர் வந்து உறிஞ்சு எடுத்துருங்க. அப்போ நம்ம சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா அன்வான்ட் அந்த கொழுப்பு சத்து உள்ள எண்ணெய் வந்து நம்ம உடம்புக்கு போகாது. நீங்கள் அதை வந்து நல்லா ட்ரை பண்ணி கொடுத்துரும். உங்களுக்கு சிக்கனில் இருக்க எண்ணெயை வந்து அந்த பேப்பர் ட்ரை பண்ணி கொடுத்துரும். அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிடும்போது நல்லா கிறிஸ்பியாக உங்களுக்கு நல்லா டேஸ்டியாக இருக்கும் சிக்கன். இப்போ பாருங்கள், நம்ம சிக்கன் எல்லாமே நம்ம எடுத்துட்டோம். இதில் பார்த்தீங்கன்னா மசாலா ஊற்றுறாமல் அழகாக வந்திருக்கு பாருங்கள். நம்ம சேர்த்துன மசாலா வந்து நல்லா ஒட்டி அழகாக பொரிஞ்சு வந்திருக்கு. இந்த மாதிரி நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், இந்த சிக்கன் உடைக்கும் போது நல்லா கிறிஸ்பியாக உடஞ்சி உள்ளே பாருங்கள் நல்லா மெதுன்னு இருக்குது அந்த சிக்கன் 65. இது பார்க்கும்போதே நம்மளுக்கு எச்சில் ஊது சாப்பிடணுன்னு. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குது, எப்படி உங்களுக்கு பொரிஞ்சு வந்துச்சுங்கிறத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சிக்கன் 65 எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம். இப்போ நம்ம சிக்கன் 65 ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து நான் வேற ஒரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.